ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது மட்டும் நடந்தா ஈரானுடைய 2 கண்கள் அழியப்படும். அப்படி அழியப்பட்டால் ஈரானுடைய சாம்ராஜ்யமே திரும்பி இடறதுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகலாம் அப்படிங்கிற போல சொல்லப்படுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் சொன்ன ஒரு சில எச்சரிக்கைப்படி பாத்தீங்கன்னா ஈரானுடைய ராணுவ தளங்கள் முக்கிய பகுதிகளை பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுல நல்லாவே பாத்தீங்கன்னா ஈரானுடைய பகுதியில் சேதம் அடைஞ்சிருந்தது. அதுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாம பாத்தீங்கன்னா திரும்ப ஈரான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மிடில் ஈஸ்ட்ல எங்க இருக்கோ அதே போல இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் முக்கிய பகுதியில் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரானும் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல்ல 2 சைடுமே ஈக்குவலா பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இதுல ஈரானுடைய கொத்து குண்டுகளை பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாம இஸ்ரேல்ல நல்லா சேதம் அடைஞ்சிருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, தொடர்ந்து நியூஸ் பாக்குறவங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது ட்ரம்ப் மிரட்டக்கூடிய இந்த எச்சரிக்கைகள் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான் செவி சாய்க்குமா, காதுல வாங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா ட்ரம்ப் எப்படி எப்ப என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது போல தெரியாதோ அதே போல ஈரான் பாத்தீங்கன்னா இந்த போர்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாருக்கு என்ன ஆனாலும் அடுத்த நெக்ஸ்ட் மூவ் நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற போல பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கிறாங்க. இதனால இஸ்ரேல் சைட்ல இருந்து அமெரிக்காவுக்கு பிரஷர் போட்டு இது போல பண்ணணும் அப்படிங்கிற போல சொன்னாங்களா, இல்ல இது போலலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தா சரியாகுதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே பாத்தீங்கன்னா இந்த முடிவு எடுத்திருக்காரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருக்குது. அது நீங்க என்ன அப்படிங்கறது வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பதிவு ஒரு பெரிய வீடியோ பதிவா இருக்கும். கடைசி 2 நாட்களா என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு ஏன் திடீர்னு அமெரிக்கா இந்த அளவுக்கு ஈரான் ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான விளக்கத்துல இந்த ஒரு வீடியோ பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ண வீடியோலயே நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கம்பல்சரி பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்துல நடக்கக்கூடிய குரூட் ஆயில் வர்த்தகம் பிளஸ் பாத்தீங்கன்னா எல்பிஜி வர்த்தகத்துல பாத்தீங்கன்னா 20% அந்த வழியா கப்பல் போயிட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமா நம்ம ஆசிய நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், சீனா இது போல நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கப்பல்கள் இந்த வழியா கரெக்டா எப்போதும் போல போயிட்டு வந்தாதான் இப்ப நமக்கு எல்பிஜில ஏறி இருக்க விலையும் குறையும். அதே போல பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையும் இது இப்ப இருக்கிற விலையில இருந்து நமக்கு உயராம இருக்கும். இந்த விலையில கரெக்டா இப்ப இது போல போர் நடந்துகிட்டே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இது போல தாறுமாறா எல்லா நாட்டிலையும் விலை உயர ஆரம்பிக்கும். இது மூலமா நமக்கு ரொம்ப பிரச்சனை ஏற்படும். அதுவும் மெயினா இந்தியாவுக்கு ஏற்படும். இப்ப அதிபர் ட்ரம்ப் என்ன எச்சரித்திருக்காரு அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை உடனடியா நீங்க திறந்தாகணும். அதுவும் எல்லா நாடு கப்பல்களும் போயிட்டு வர போல அது இருக்கணும். அதே போல இது நீங்க எதுவும் சம்மதிக்கல, இது போல தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய பவர் பிளான்ட், அதாவது மின் நிலையங்கள், கரண்ட் தயாரிக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது போல பாத்தீங்கன்னா எண்ணெய் கிணறுகள், இது 2 தான் ஈரானுடைய 2 கண்களை நான் பாக்குறேன். இந்த 2த்தையுமே அழிச்சா ரொம்ப கஷ்டம் ஈரான் திரும்ப வர்றதுக்கு. அதே போல கார்க் தீவு பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கார்க் தீவுல பாத்தீங்கன்னா எண்ணெய் வளம் இருக்கு. இதனால இப்ப இடையில கூட பாத்தீங்கன்னா நேற்று நியூஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க இதை எடுத்துப்போம் அப்படிங்கிற போல பாத்தீங்கன்னா கூட ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இப்ப முடியாது, ரொம்ப கஷ்டம் தான் அது. இருந்தாலும் இந்த எண்ணெய் கிணறுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மின் நிலையங்கள், பவர் பிளான்ட், அதுக்கப்புறம் இந்த கார்க் தீவு, இது 3த்தையுமே பாத்தீங்கன்னா தாக்கி நாங்க தரமட்டமா அழிப்போம் அப்படிங்கிற போல ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சோ அதனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை இவங்க எந்த அளவுக்கு திறப்பாங்க சீக்கிரமா, இல்ல இதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிற போல தெரியல. அது நாளைக்கான பதிவுல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன முக்கியமா இஸ்ரேலுக்கு வந்திருக்குன்னா, இதனாலையும் கூட இவங்க டைப் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஈரான் மட்டும்தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப ஈரான் சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 குரூப் பாத்தீங்கன்னா இஸ்ரேலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏமன் நாட்டுல இருக்கக்கூடிய ஹூத்திஸ் குரூப், அதாவது ஏமன் நாடு கிடையாது, ஏமன் நாட்டுல இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அப்படிங்கிற ஒரு குரூப். சோ இந்த குரூப் பாத்தீங்கன்னா ஈரான் போலயே ஏவுகணை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹூத்திஸ் குரூப்பும் ஒரு சைடு தாக்குதல் நடத்துறாங்க. இது இல்லாம லெபனான்ல இருந்து ஹசபுல்லா, அதாவது லெபனான்னா அங்க இருக்கக்கூடிய நாடுகள் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய அந்த குரூப் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். ஹசபுல்லா அப்படிங்கிற குரூப் பாத்தீங்கன்னா ஒரு சைடு தாக்குதல் நடத்துறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஏவுகணை இதெல்லாம் வச்சு தாக்குதல், ட்ரோன் இதெல்லாம் வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. இப்ப இஸ்ரேல் பாத்தீங்கன்னா 3 பக்கம் பாத்தீங்கன்னா சமாளிக்க வேண்டியதா இருக்கும். இஸ்ரேலோட தாக்குதலுக்கு ஈரான் பயங்கரமா தாக்குதல் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஹூத்திஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தாக்குதல் பண்ணுவாங்க. ஹூத்திஸை விட ஹஸ்புல்லா பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா பயங்கரமா தாக்குதல் பண்ணுவாங்க. சோ இவங்களுடைய தாக்குதல் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இவங்களுக்கு அயன்டோம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கு. என்னதான் அயன்டோமே இருந்தாலும் பாத்தீங்கன்னா
ஒரு சில ஏவுகணை வந்து மிஸ் ஆகி கீழே விழ செய்யும். அப்படி விழும்போது பாத்தீங்கன்னா தாக்குதல் நிகழதான் செய்யும். இஸ்ரேல் இது போல பிரஷரை 3 சைட்ல இருந்து தாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால அமெரிக்காவும் இந்த போர்ல இஸ்ரேலுக்கு கூட இருக்கிறதுனால அமெரிக்கா கிட்ட இவங்க வந்து இஸ்ரேல் சப்போர்ட் கேட்டிருக்கலாம். அப்போ அந்த சப்போர்ட் மூலயமா நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பாதையை திறந்தாகணும் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாரு, எச்சரிச்சிருக்காரு. ஆனா ஈரான் வந்து இதை ஓபன் பண்ணுச்சுன்னா அது தோல்வியை ஒத்துக்கொண்ட போலதான். ஆனா அதனால அது இது போல பண்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா வந்து நாங்க சொன்னோம், எச்சரிச்சோம், நீங்க எதுவும் பண்ணல, நாங்க அதனால உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கரண்ட் தயாரிக்கிற இடமா இருக்கட்டும், மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடத்த தான் சொல்றேன், புரியும் நினைக்கிறவங்களுக்கு. அதே போல அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள், ஆயில் தயாரிக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இது போல எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா வந்து சரமாரியா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடங்கள் எல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பயங்கரமா தாக்குதல் நடத்தினா ரொம்ப கஷ்டம். ஈரான்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைனால அங்க ஆட்சி மாற்றம் நிகழவோ இல்ல வந்து இந்த சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே இல்லாம போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் வாய்ப்பு இருப்பதாக பாத்தீங்கன்னா வந்து தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். வெனிசுலாவுல எப்படி ஆயில் அவங்களுக்கு கிடைச்சதோ அதே போல அமெரிக்காவுக்கு ஈரான்லயும் பாத்தீங்கன்னா ஆயில் கிடைக்கணும், அதுவும் குறைந்த விலையில. அதுக்கு பாத்தீங்கன்னா ஈரான் கூட அமெரிக்கா நட்பு நாடா இருக்கணும். அவங்க இப்பவே இந்த போர் முடிஞ்சாலும் உடனே வந்து ஈரான் கூட நட்பாயிட்டு அவங்களுடைய ஆயுத வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. இஸ்ரேலுக்காண்டி மட்டும் அவங்க இந்த போர்ல இல்ல. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து எப்படியாவது ஈரானோட ஆயில நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கி மற்ற நாடுகளுக்கு விற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு போர்ல இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா எப்போதுமே ஒரு லாபத்துக்காக மட்டுமே செயல்படக்கூடிய நாடு அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பணம் மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம நாடுனா அங்க இருக்கக்கூடிய மக்களை சொல்ல கிடையாது, அவங்களுடைய அரசாங்கத்தை நான் சொல்ல வரேன். இந்த வீடியோட 2வது முக்கியமான பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து 20% போக்குவரத்து தடைபட்டிருக்கிறதுனால ஆயில் வந்து சப்ளை இல்லை, சரிங்களா, சரியான சப்ளை இல்லை. அதனால பாத்தீங்கன்னா வந்து யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? அமெரிக்காவுக்கு சந்தோஷமானு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம்னு சொல்லலாம், ஆனா அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடையாது. யாருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா ரஷ்யாவுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு, அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல, அதெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேரெல்லாம். அந்த போர் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு, ரஷ்யா உக்ரைன் வார். இதுல பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட். அதனால அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட பொருளாதார தடை போட்டிருந்தாங்க, அதுலயும் ஆயில் அதிகமா போட்டிருந்தாங்க. அதுல இப்ப கொஞ்சம் தளர்த்தி ஆக வேண்டிய நிலைமை வந்து. ஸோ இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 700-800 மில்லியன் அளவுக்கான ஆயில் பார்த்தீங்கன்னா அவங்க டாலர்ல வித்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா இன்னும் உக்ரைனை தாக்குறதுக்கு ரஷ்யாவுக்கு ரொம்பவே உதவியா இந்த பணம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் போய்கிட்டு இருக்கோ, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி தடைப்பட்டிருக்கோ, கப்பல் போக்குவரத்து இல்லாம ஆயில் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சந்தோஷமா இருக்கும், நிறைய பணம் கிடைக்கும். இந்த மூலயமா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும், அது நிக்க போறது இல்லை. அப்படி போய்கிட்டே இருக்க போற பட்சத்துல இந்த ஈரான் இஸ்ரேல் வார் நின்னாலும் அடுத்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க தீர்வு கண்டாலும் அடுத்து நமக்கு இன்னும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆனா அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா வந்து அவங்க பக்கத்து நாடு அப்படிங்கிறதுனால நமக்கு அது பெருசா நம்மளை பாதிக்காது. ஆனா ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா. இப்ப இதுல என்ன விஷயம் நல்லா கவனிச்சிருக்கலாம், இந்த ரஷ்யா உக்ரைன் வார் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி அவங்க பிரச்சனை அதிகமாக தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகி இருந்திருக்கும். என்னன்னா இங்க ஒரு சின்ன விஷயம் வந்து, அதாவது இந்த போர் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது இல்லையா, அதாவது ஜோ பைடன் இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபரா இருந்தார் இல்லையா, ட்ரம்ப்புக்கு முன்னாடி, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க உக்ரைன் கூட போர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற போல ரஷ்யாவோட கிட்டத்தட்ட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, சாரி மன்னிச்சுக்கோங்க, 150 பில்லியனா இல்ல 180 பில்லியன் டாலரான்னு தெரியல, அவ்வளோ மதிப்புள்ள ஒரு பெரிய பணத்தை பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பணம். அந்த பணத்தை என்னுடைய டாலர்ல தானே நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்க லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அமெரிக்காக்காரங்க. அப்படி லாக் பண்ணி வச்சதுனால எல்லாருக்குமே எந்த பயம் வந்துருச்சு, மற்ற நாடுகளுக்கெல்லாம் நாளைக்கு நமக்கூடையும் இந்த போல பிரச்சனை வந்துச்சுன்னா அமெரிக்கா இது போல லாக் பண்ணுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து உலக வர்த்தகம் உங்களுக்கு பொதுவா டாலர்ல தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அந்த டாலர் பேக்கப் நிறைய வச்சிருந்து அதை எல்லாத்தையுமே வித்துட்டு, இது இல்லாம
அடுத்து அமெரிக்கனோட ட்ரெஸரி பாண்டு. இந்த பாண்டு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய நாட்டோட பாண்டை நம்ம வாங்கும்போது அதுக்கு நமக்கு கரெக்டா வட்டி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இப்ப நிறைய பேர் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட பாண்டை வாங்கியிருப்பாங்க. எல்லாரும் ஒரே டைம்ல அதை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா என்ன ஆகும், டாலரோட விலை இறங்கும். அதே போலதான் டாலர் இறங்குனுச்சு. ஒன்றும் இல்லை, இந்த அமெரிக்காவோட பாண்டு கான்செப்ட்னா, நான் வந்து இப்போ இந்தியா, நீங்க வந்து சீனா அப்படிங்கிற போல வச்சுக்கலாம். நம்ம ஆளுக்கு 10 லட்ச ரூபா வச்சிருக்கோம். அமெரிக்காவோட பாண்டை நம்ம வாங்குறோம். அவங்க ஒரு பேப்பரா பத்திரமா போட்டு நம்ம கொடுத்துருவாங்க. சைன் எல்லாம் போட்டு என்னென்ன போட்டு கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க. நம்ம அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துருப்போம். நம்ம பணத்தை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பாத்தீங்கன்னா வந்து அதுல இருந்து நமக்கு வட்டி கொடுக்கணும். இப்ப எனக்கு வட்டிலாம் வாங்கிட்ட வேணாம், அவன் பணத்தை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு எல்லாருமே போயிட்டு பணத்துக்கான நின்னோம்னா அவனால பணம் கொடுக்க முடியாது. அமெரிக்காவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 ட்ரில்லியன் பாத்தீங்கன்னா வந்து கடன்ல இருக்கு. அந்த நாட்டுக்கிட்ட எல்லாருமே திடீர்னு போய் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த மாரி பிரச்சனை ரொம்ப கஷ்டம் வரத்துக்கு. ஆனால் அது போல பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ இடையில இந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கும்போது சீனா வித்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட நம்ம இந்தியா கூட வித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டை விற்கவும் அதனாலையும் பார்த்தீங்கன்னா டாலர் விலை இறங்குனுச்சு. டாலர் விலை இறங்குனாவே எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து தங்க விலை ஏறும். இது போல போர் சுச்சுவேஷனாக இருக்கு அப்படிங்கிறதுனால தங்கத்தோட விலை நல்லாவே பார்த்தீங்கன்னா ஏறுனுச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இறங்கணும். இதற்கு மறு ஆப்ஷன் என்ன பண்றது, இப்படியே போய்கிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார்லையும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அவங்க போர் போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரம்ப்போட ஐடியா இஸ்ரேலோட ஐடியாவா ஈரானை பயன்படுத்திட்டாங்களா அப்படிங்கிற போலதான் தோணுது. ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினால இப்ப இந்த இடத்துல என்ன மிக்ஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, ஈரான் மேல போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஈரான் வந்து எப்படியும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை வந்து தடை பண்ணுவாங்க. அப்படி தடை பண்ணா ஆயிலோட விலை ஏறும். அப்படி ஆயிலோட விலை ஏறும்போது ரஷ்யாவோட தடைகளை வந்து தளர்த்தும் போது ரஷ்யாவோட ஆயில் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து மார்க்கெட்ல வந்து போகும். இதனால குருட் ஆயில் விலை ஏறும். அதே பட்சத்துல அந்த ஏறுற பிரைஸ்ல இருந்து ஒரு $10 $20 ஏறி இறங்கி சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து குருட் ஆயில வந்து ஒரு ஸ்டேபிளான விலையும் இருக்காது. அதே போல இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருக்கு பாசிட்டிவ்னா ரஷ்யாவுக்கு பாசிட்டிவ், அதே போல அமெரிக்காவுக்கும் பாசிட்டிவ். இது ஏன் டைரக்டா போயிட்டு அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட கேட்க வேண்டியதானே கேட்டீங்கன்னா கேட்க முடியாது. ஏன்னா அவங்க உக்ரைன் சப்போர்ட் பண்றாங்க. உக்ரைன் சப்போர்ட் பண்ணும்போது அமெரிக்கா இவங்க கூட டைரக்டா எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து ஈரான் கூட பிரச்சனை இருக்கு. அந்த சைட்ல இருந்து எந்த கப்பலும் போயிட்டு வர முடியல. உலகத்துல வந்து எண்ணெய் தட்டுப்பாடு, ஆயில் தட்டுப்பாடு வரவும் நாங்க இந்த சாங்ஷனை ரஷ்யாவுக்கு அதாவது தடைகளை வந்து இப்போதைக்கு தற்காலிகமா வந்து நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற போல சொன்னதும் ஆயில் பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யா அதிகமா விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கியூபாவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆயில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல விற்கிறதுனால கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்னது போல 700-800 மில்லியன் பாத்தீங்கன்னா வந்து டாலர்ல தினமும் சம்பாதிக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாலர்ல சம்பாதிக்கிறாங்க, நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்கன்னா மேக்சிமம் தங்கத்துல இருந்து வித்துட்டு லாபம் பார்த்தவங்க எல்லாருமே குரூட் ஆயிலுக்கு வந்திருக்காங்க. குரூட் ஆயில்ல வந்ததுனால அது எல்லாமே குரூட் ஆயில் பாத்தீங்கன்னா வந்து டாலர்ல தான் வாங்குறதுனால ஸோ குரூட் ஆயிலோட விலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா எகிரி இருக்கு. அதே போல டாலரோட இண்டெக்ஸ் சார்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல கூட வைக்கிறேன், பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட $100 ஒரு டாலர் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் பிரைஸ்ல இப்ப போய்கிட்டு இருக்கு. $95 $96 பக்கம் இருந்த டாலர் இன்னைக்கு இவ்வளோ விலை பாத்தீங்கன்னா வந்து டக்குன்னு எகிரி இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டாலரை ஸ்ட்ரென்த்தா தான் வச்சுப்பாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்து இறங்க விட மாட்டாங்க. இனிமேல் இஸ்ரேல் ஈரான் வார் நமக்கு நின்னாலுமே சரி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார் எப்படி போகலாம்னா அதையும் சீக்கிரமா பேசி முடிக்க பார்ப்பாங்க அமெரிக்கா. அப்படி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்கா என்னைக்குமே நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல லாபம் சம்பாதிக்க பார்ப்பாங்க. அப்ப ரஷ்யா கிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா ஆயில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ரஷ்யா கூட இன்னும் பாத்தீங்கன்னா வந்து அந்த தடைகள் எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க ரஷ்யா வந்து திரும்ப டாலர்ல எல்லா லாபத்தையும் அவங்க பார்க்கக்கூடிய லாபங்கள் விற்பனை இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டாலரோட விலை நல்லா ஏறி இருக்கும். டாலரோட விலை இறங்கவே இறங்காது. அதுக்கப்புறம் பிரிக்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்களே இந்தியா இவங்கெல்லாம் ரஷ்யா எல்லாம் சேர்ந்து, இதுக்கு பெருசா எதுவும் இருக்காது. ஏன்னா அமெரிக்காக்காரன் இது போல பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கரன்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற போலதான் இந்த ஒரு அமைப்பு வந்துச்சு.
இந்த அமைப்புக்கு நாளைக்கு ரஷ்யா வந்து இதுல இருந்து பிரிஞ்சுச்சுன்னா இல்லாம போயிடும். அதே போல தங்கத்தோட விலையும் பாத்தீங்கன்னா வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அதனால டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலா இந்த ஒரு முடிவு தான். என்னைக்குமே அமெரிக்கா நல்லா இருக்கணும், அமெரிக்காவோட நாணயம் நல்லா இருக்கணும், அமெரிக்காக்காரங்க பணம் சம்பாதிக்கணும். இதுக்காக உலகத்துல என்னத்தை வேணா அவங்க மூட்டி விட்டு என்ன பிரச்சனை வேணா பண்ணுவாங்க. அப்படி பிரச்சனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது போலலாம் ஒரு சில உயிர்கள் எல்லாமே போகும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது. ஸோ இது உங்களுக்கு நான் புரிகிற வகையில் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா வந்து ஈரானை வந்து பெருசாலாம் இவங்க அட்டாக் பண்ணாமல் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வேணுங்கிறதுனால முடிஞ்ச அளவு பேசி எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இல்லை அட்டாக் பண்ணுறனாலும் சின்ன சின்ன அட்டாக் பண்ணி எப்படியாவது அதை வந்து ஈரானை வந்து தன்னுடைய நட்பு நாடாக தான் மாற்றிக்க பார்ப்பாங்க. அப்படி மாற்றிக்கிட்ட பட்சத்தில் ஈரான் இஸ்ரேல் வார் பெருசாக போகாது, உலகத்தில் ஸ்டெபிலிட்டி நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா உக்ரைன் வாரும் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டுமே நல்லா ஸ்டேபிளாக ஆயிடுச்சுன்னா உலகத்தில் வேற எதுவும் பெருசாக போர் நடக்காது ஒரு சில வருஷங்களுக்கு. அப்போ தங்கத்தோட விலை இறங்கும், டாலர் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிரும். டாலர் ஸ்ட்ரென்த் ஆகும்போது அமெரிக்கா வந்து நல்ல லாபம் சம்பாதிக்கும். எல்லாரும் டாலர்லேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாலர் அமெரிக்காவோட லாபம், இதற்காண்டி தான் இவ்வளோ போர் நடக்குது. இது போல போர் நடந்தால் இன்னும் அவங்களுக்கு என்ன அமெரிக்காவுக்கு நல்லது நடக்கும்னா அவங்களுடைய ஆயுதம் விற்பனை பண்ணுவாங்க. ஸோ எப்படி போனாலும் அமெரிக்க லாபம், அதை நோக்கி தான் இந்த போர் எல்லாமே இருக்கு. அதனால இது எல்லாம் ஒரு சூதாட்டம் போல நிகழ்கிறது. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். அது வரையும் நம்ம தாக்கு பிடிக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.